பாமக போட்டல என் காசை குப்பத்துல இருந்து ஓட்டு போட போனோம். எங்க விருப்பம் மாம்பழத்துக்கு போகணும்னு நாங்க போட்டோம். திமுகவில் காசு கொடுத்தாங்க ஆளுக்கு 2000. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, வீடு தேடி வந்து நீ பாமக போட்டல என் காசை எடுத்து போய் நாங்கள் கேமரா வச்சுருந்து பார்க்குறோம் சொல்லி எங்களை வந்து வீட்டில் வந்து மிரட்டுறாங்க. அவங்க நீ எங்கே போறியோ போய் எந்த ஸ்டேஷன் போறியோ போன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எங்கள் குப்பத்தில் இருந்து எங்களை என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. வீடு பட்டா எங்களுக்கு பொறுப்பாங்களுக்கு இந்த பட்டா கிடைக்காத சொல்லி அதை ஒன்று சொல்லி மிரட்டின்னு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் தான் என்ன எதுன்னு எங்களுக்கு பார்க்கணும். குப்பத்துல இருந்து ஓட்டு போட போனோம். எங்க விருப்பம் மாம்பழத்துக்கு போகணும்னு நாங்க போட்டோம். திமுகவில் காசு கொடுத்தாங்க ஆளுக்கு 2000. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, வீடு தேடி வந்து நீ பாமக போட்டல என் காசை எடுத்து போய் நாங்கள் கேமரா வச்சுருந்து பார்க்குறோம் சொல்லி எங்களை வந்து வீட்டில் வந்து மிரட்டுறாங்க. அவங்க நீ எங்கே போறியோ போய் எந்த ஸ்டேஷன் போறியோ போன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எங்கள் குப்பத்தில் இருந்து எங்களை என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. வீடு பட்டா எங்களுக்கு பொறுப்பாங்களுக்கு இந்த பட்டா கிடைக்காத சொல்லி அதை ஒன்று சொல்லி மிரட்டின்னு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் தான் என்ன எதுன்னு எங்களுக்கு பார்க்கணும். விக்கிரவாண்டி தொகுதியில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆங்காங்கே சில வன்முறை சம்பவங்கள், மிரட்டல் சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை தான் இந்த வீடியோ மூலமாக உணரப்படுகிறோம். இந்த குப்பம் தொகுதியில் அந்த வாக்காளர்களுக்கு 2000 ரூபாய் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தும் அவர்கள் வாக்களிக்க செல்லாததால் அவர்களை வாக்களிக்குமாறு மிரட்டும் அந்த வீடியோவில் அந்த பெண் அளிக்கக்கூடிய அந்த பேட்டியை தான் பார்த்தோம். 2000 ரூபாய் பணத்தை திருப்பிக் கொடுங்கள், இல்லை என்றால் வாக்களிக்க செல்லுங்கள் என்று ஒருவர் வந்து மிரட்டுவதாகவும் அதனால் தங்களுக்கு வாக்களிக்க செல்வதற்கு பயமாக இருப்பதாகவும் இந்த குப்பம் தொகுதியில் வாக்காளர் ஒருவர் கூறும் இந்த வீடியோவை பார்த்தோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் குப்பம் கிராமத்தில் ஓட்டுக்கு 2000 ரூபாய் வரை அங்கு வழங்கப்பட்டிருப்பது இந்த பேட்டியின் மூலமாக, இந்த புகாரின் மூலமாக தெரிய வருகிறது. மற்றொரு முக்கியமான நிகழ்வாக அந்த வாக்குப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கொசப்பாளையம் கிராமத்தில் ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணின் கணவரே கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. வாக்களிக்க வந்த பெண் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் விக்கிரவாண்டி தொகுதியின் கொசப்பாளையம் கிராம பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பெண் எதற்காக கத்தியால் குத்தப்பட்டார், குடும்ப பிரச்சனையா அல்லது வாக்களிக்க வந்ததற்கு எதிர்கட்சியினர் அவரை கத்தியால் குத்த சொன்னார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான சந்தேகங்கள் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் பெண்ணின் கணவருக்கும் அவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மற்றும் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் அவர் வாக்களிக்க வந்தபோது கணவர் அவரை கத்தியால் குத்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் கொசப்பாளையத்தில் ஒரு பெண்ணுக்கு கத்தி குத்து, குப்பம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தும் அங்கு மந்தமான வாக்களிப்பு இருப்பதால் உடனடியாக வாக்களிக்க வரவில்லை என்றால் பணத்தை திருப்பி தாருங்கள் என்று வாக்காளர்களை குறிப்பிட்ட சில அரசியல் கட்சியினர் மிரட்டுவதாகவும் வீடியோ வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. சற்று முன்பு வரை 30% வாக்குகள் விக்கிரவாண்டி தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. தொகுதி முழுவதும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஆங்காங்கே ஒரு சில சம்பவங்கள், முறைகேடுகள், கத்திக்குத்து மற்றும் வாக்காளர்களை மிரட்டுவது, வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு உள்ளிட்ட ஒரு சில நிகழ்வுகளை தவிர வாக்குப்பதிவு பொதுவாக விக்கிரவாண்டி தொகுதி முழுவதுமே அமைதியாக நடைபெற்று வருகிறது.